Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டாப் 5 அனிமே நியூஸ் தான். லைக் அப்டேட்ஸ்னு கூட வெச்சுக்கோங்க. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா ரீசன்ட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். பட் அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி பெல் ஐகான் அமுத்தி ஆல்ல போடுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது கூட சேர்த்து நம்ம Instagram பேஜோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அத மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே ரைட் गाइस, இப்போ நம்ம ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்கிறது மால்டோ பை சேனல். நான் தான் உங்க மால்டோ பை. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் கடந்த ஒரு 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் தான் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு காரணமே இந்த நியூஸ் தான். என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படி என்ன நியூஸ்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோ இருக்குல்ல, அது இப்போ லைவ் ஆக்ஷனில் வரப்போகுது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஒரு சிலர்லாம் அட போயா இதை தான் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு ரூமராக தான் இருந்துச்சு. அதுலேயும் நம்ம டாம் ஹாலண்ட் இருக்காருல்ல, அவர் தான் நருட்டோவாக நடிக்க போறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உருட்டுகளை பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே உருட்டி கொண்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த படத்துக்கான கேஸ்டிங்லாம் இன்னும் நடக்கல. ஆனால் இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. யாரு ப்ரோ அந்த டேரக்டர்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஷாங்ஷி படம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த நருட்டோவோட லைவ் ஆக்ஷன் மூவிக்குமே டேரக்டராக இருக்க போறாராம். ஆக்சுவலாக ஒரு அனிமேவை லைவ் ஆக்ஷனில் எடுக்க போறாங்க அப்படின்றத கேட்ட உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கான ரியாக்ஷனை தான் கொடுப்பாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அப்படி. ஏன்னா நிறைய அனிமேஸை லைவ் ஆக்ஷனில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக வந்து அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பட் அதுவே அதுக்கு முன்னாடி ஒரு லைவ் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அதுவுமே நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக தான் இருக்கு. பார்க்காதவங்க ஒரு வாட்டி அதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. அதோட நீங்க அதை பார்க்கறதே வெறுத்துருவீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக தான் எடுத்து வச்சிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது சீரியஸாகவே நல்லா தான் இருக்கு. பட் என்ன ஒன்று நம்ம ஆங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் சிட்டி குழந்தையாக காமிச்சிருக்கலாம். அதை மட்டும் லைட்டாக மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர்த்துட்டு அந்த சீரிஸை பார்க்கும்போது நிஜமாவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. சரி ஓகே, கம்மிங் பேக் டு தி டாபிக். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமேவை லைவ் ஆக்ஷனில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒஸ்ட்டான லைவ் ஆக்ஷனை தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் லைவ் ஆக்ஷனா எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டு தான் இருக்கும். பட் அந்த தாட்டை ஃபர்ஸ்ட் உடைச்சது எதுனா ஒன் பீஸ் தான். பிகாஸ் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனில் எடுத்து அது எந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இதுவுமே நல்லா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இருக்கு. பட் அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதை ஒரு மூவியா ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்ல சீரிஸா ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது. ஒரு பெரிய சீரிஸா எடுத்துக்கிட்டு போனா அது நல்லா இருக்கும். பட் மூவியா எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா அது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய கதையை ஒரு 2-3 மணி நேரத்தில் சொல்லணும் அப்படின்னா அது கொஞ்சம் டஃபா தானே இருக்கும். ஸோ அதனாலே என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் பீஸ் மாதிரி இதையுமே ஒரு சீரிஸா எடுத்துக்கிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை மூவியா எடுத்தாலும் சரி சீரிஸா எடுத்தாலும் சரி லேண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குல்ல, அந்த ஆர்க்கை மட்டும் தான் பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதுக்கான காஸ்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்படின்றதுனால இது ரிலீஸ் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இரண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, ஒன் பீஸ் சீசன் 2 எப்போ வரும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு அனிமேவை லைவ் ஆக்ஷனாக எடுத்தா அது நல்லா இருக்காதா அப்படின்ற கேஸை உடைச்சதே ஒன் பீஸ் தான். இன்ஃபேக்ட் ஒன் பீஸ் அனிமேவை பார்க்காத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆக்ஷனை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சீசன் 1ஓட கண்டினியூட்டியான சீசன் 2 எப்படா வரும் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இந்த ஒன் பீஸ் சீரிஸ் எடுக்கும் போதே, அதாவது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சீசன் 2 வராமலாம் போயிடாது, கன்ஃபார்மாக வரும். இதை நம்ம இச்சிரோ ஓடா இருக்காருல்ல, அவர் தான் ஒன் பீஸோட ரியல் ஆத்தர். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா எப்பயோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சரி ப்ரோ சீசன் 2 எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயரோட எண்டிங்கில் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயர் சம்மரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக அவ்வளோ டைம் எடுக்கும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் சீசன் 1 பார்த்துருந்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்து வச்சிருப்பாங்கன்றது. ஸோ அதே அளவுக்கு சீசன் 2ஓட குவாலிட்டியும் இருக்கணும் இல்லையா. இன்ஃபேக்ட் அதை விட பெஸ்ட்டாக தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்கும் தான் நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தேர்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, டீமன் ஸ்லேயரோட அஷிரா ஆர்க் மூவி ஹிட்டா இல்லையா. ரீசெண்டாக தான் இந்த ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மூவியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த மூவிக்கு அந்த ரிவ்யூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மிக்சடாக தான் இருந்துச்சு. பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை பாதி நல்லா இருக்குது பாதி நல்லா இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன ஒன்று அங்கங்கே கொஞ்சம் புது விஷயங்களை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது மூவி நல்லா தான் இருந்துச்சு. முக்கியமாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மறக்காம போயிட்டு பாருங்க. பட் ஆனால் இது நியூஸ் கிடையாது. நியூஸ் என்னன்னா, இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் தான். இந்த மூவி ரிலீஸ் ஆகி ஒரு வீக்ல எடுத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னா 28 மில்லியன். நான் சொல்றது வேர்ல்டு வைடு. அதுலேயும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி ரிலீஸ் ஆகி இன்னும் 1 வீக் கூட ஆகல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டீமன் ஸ்லேயரோட முகன் ட்ரைனிங் ஆர்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூவி வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அதுவும் வேர்ல்டு வைடா அந்த மூவியோட கலெக்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 500 மில்லியனுக்கு மேலே. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன் எடுத்திருக்கு. பட் இன்னும் டைம் இருக்கு அப்படின்றதுனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை தொடர்ந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்த் நியூஸ் என்ன அப்படின்னா,
ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்புலையுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் சீசன் 1 பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். இந்த அனிமேவை பார்க்காதவங்களுக்கு மட்டும் இந்த அனிமேவோட ஒன்லைனை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா வெஸ்டாலிஸ் அண்ட் அவுஸ்டானியா அப்படின்ற ஒரு 2 நேஷன் இருக்கும். இந்த 2 நேஷன்லையுமே இருக்கக்கூடிய பீஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டொனோன்வான் டெஸ்மான் அப்படின்ற ஒருத்தரை ஸ்பை பண்ண வேண்டியது இருக்கும். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நேஷனல் யூனியன் இருக்குல்ல, அதில் ஒரு மெம்பராக தான் இவர் இருப்பார். ஸோ இவரை ஸ்பை பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குற ஒரு மெம்பராக தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுவார். அப்படி தான் நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் காமிப்பாங்க. பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஆளை நம்ம சாதாரணமாக ஸ்பை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான பிளானை போடுறாரு. அந்த பிளான் என்னன்னா, நம்ம யூனியன் பார்ட்டி மெம்பர் டெஸ்மாங் இருக்காருல்ல, அவருடைய பையன் படிக்கிற ஸ்கூல்லேயே இவருடைய பொண்ணையும் படிக்க வச்சு அது மூலியமா அவரை நெறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாரு. என்னதான் பிளான் நல்லா இருந்தாலுமே அப்போ இவருக்கு ஃபேமிலின்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃபேமிலியை உருவாக்குறாரு. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியில் சேர்ந்தவங்க தான் நம்ம ஆனியா அண்ட் யோர். இதில் நம்ம ஆனியா தான் சின்ன பொண்ணு, யோர் வந்துட்டு ஒரு அசாசி. அதே மாதிரி நம்ம ஆனியாவுமே சும்மா இல்லை, அவங்களால பார்த்தீங்கன்னா ஆப்போனண்டோட மைண்டை ரீட் பண்ண முடியும். பட் ஆனால் இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அதாவது நம்ம ஹீரோவான லாய்ட் ஃபாஜர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு ஸ்பை அப்படின்றது இவங்க 2 பேருக்கும் தெரியாது. அதே மாதிரி நம்ம ஆனியாவால மைண்ட் ரீட் பண்ண முடியும் அப்படின்றது மிச்சம் இருக்கிற 2 பேருக்கு தெரியாது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஆனியாவோட மதரா வந்து யோர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் அசாசின் அப்படின்றது இவங்க 2 பேருக்கு தெரியாது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலியில என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த அனிமேவோட ஃபுல் ஸ்டோரியே. சீசன் 1லையும் சரி சீசன் 2லையும் சரி ஏகப்பட்ட காமெடிகள், அட்வென்ச்சர், ஆக்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன ஒன்லைன் ஸ்டோரி இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம போயிட்டு அந்த அனிமேவை செக் பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் நான் அந்த ஒன்லைன் ஸ்டோரியை சொன்னேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோலோ லெவலிங்கோட எபிசோட் 8 வருமா வராதா? ஏன்னா எப்போ எபிசோட் 8 ரிலீஸ் பண்ணியிருக்கணும், பட் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும், என்னடா ஆச்சு, எதுக்காகடா இன்னும் எபிசோட் 8 ரிலீஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அங்கே தான் ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. எங்கே ப்ரோ செக் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுளில் தான் செக் பண்ணேன். ஸோ அதில் ஒரு வெப்சைட்டில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாருக்கோ உடல்நிலை சரியில்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எபிசோட் 8க்கான டப்பிங் இன்னும் ஃபுல்லாக முடியல அப்படின்றதுனால தான் அது இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் ஆனால் அவர் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுவார் அப்படின்னும், அந்த எபிசோட் 8 அது வந்துட்டு மார்ச் 3ஆம் தேதி வெளியிடுவாங்க அப்படின்னுமே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ சோலோ லெவலிங்கோட எபிசோட் 8 பார்த்தீங்கன்னா டப்பிங்கால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு, தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ரெண்டுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். பிகாஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லாத இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நருட்டோ சீரிஸை லைவ் ஆக்ஷனில் எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற உங்களுடைய தாட்டியுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லாஸ்ட்டாக எத்தனை பேர் டீமன் ஸ்லேயர் மூவிக்கு போனீங்க, போக போகிறீங்க, அண்ட் அந்த மூவியை பற்றின உங்களுடைய கருத்துக்களையுமே மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, ரைட், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள் மால்ட்டோ பாய். போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.